ஹலோ, குட் மார்னிங் இந்தியா. எங்க கிளம்பிட்டீங்க? ஒரு சர்க்கஸ் கம்பெனி யானை குட்டி வேணுமா, அது பிடிக்க போறேன். நீ வரியா? இங்க பாருங்க, உடம்பு குணமாயி முழுசா ஒரு நாள் ஆகல, அதுக்குள்ள போகணுமா? ஏமா, இத்தனை நாளா நான் நரகத்துல இருந்த மாதிரி இருந்தேன். இப்பதான் என் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கேன். நீ வர போறியா இல்லையா? இங்க பாருங்க, நானும் வர போறது இல்ல, உங்களையும் அனுப்ப போறது இல்ல. வாட் டு யூ மீன்? என்ன சொல்ற நீ? காடு ரொம்ப பயங்கரமான இடம். நீங்க ஆபத்துகளை சந்திக்கிறதுலதான் எனக்கு ஆனந்தம். உனக்கு தெரியாதா ஹேமா? அந்த ஆனந்தத்தை இதுவரைக்கும் அனுபவிச்சது போதும், இனிமே வேண்டாம். நான் அன்னைக்கு சிங்கத்தோட போட்ட சண்டையை பார்த்து என் புலிக்குட்டி பூனைக்குட்டி ஆயிடுச்சோ. ஏமா, நான் அதுல என்ன சத்தா போயிட்டேன், பொழிச்சு எந்திரிக்கல. செத்து போயிடுச்சது நீங்க மட்டும் இல்ல விஜய், உங்க அம்மாவும் நானும் கூட தான். அதனாலதான் முடிவு பண்ணிட்டேன், உங்களை காட்டுக்கு அனுப்புறது இல்லைன்னு. அது நடக்காது. எனக்காகவாவது நீங்க இந்த தொழிலை விட்டுத்தான் ஆகணும். முடியாதுன்னா நம்ம கல்யாணத்தை பத்தி நான் மறுபடியும் யோசிக்க வேண்டி வரும். ஓகே, தாராளமா யோசி. ஒரு 100-150 வருஷம் யாராவது நிச்சயமா உயிரோட இருப்பாங்கன்னு தெரிஞ்சா அவனையே கட்டிப்பேன். விஜய், என் முடிவு ஒண்ணுதான். என் தொழிலுக்கு அப்புறம் தான் நீ, காட்டுக்கு அப்புறம் தான் வீடு. விஜய், நான் சொல்றதை கேளு. நானும் மிருகங்களை வாங்கி விற்கிற தொழிலை நிறுத்துறதா முடிவு கட்டிட்டேன். எவ்வளவு பெரிய தியாகம் கோபாலசாமி சார். நான் ஒரு தாய்க்கு புள்ளியா இருக்க வரைக்கும் என்ன வச்சு லாபம் சம்பாதிச்சுங்க. ஆனா மகளுக்கு கணவனா வரப்போறேன் தெரிஞ்சதும் மக மேல பாசமும் நான் செய்யற தொழில் மேலும் பயம் வந்துருச்சு. Am I right? என்னை பத்தி நீ என்ன நினைச்சாலும் சரி, நீ செய்யற தொழில் ரொம்ப ஆபத்தானது. செத்த பணத்துக்கு மட்டும்தான் ஆபத்தே வராது அங்கிள். ஒரு பணம் மாதிரி வாழ்க்கை நடத்த நான் தயாரா இல்ல. விஜய், அம்மா சொல்றது கேளுங்க. எனக்கும் ஹேமாவுக்கு நடக்க போற கல்யாண ஏற்பாடு எல்லாம் இம்மிடியேட்டா நிறுத்த சொல்லுங்க ப்ளீஸ். விஜய், ப்ளீஸ். விஜய், அத்தை, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாலாவது அவர் மனசு மாறுவாருன்னு நினைச்சேன். விபரீதமா முடிஞ்சிருச்சு. கவலைப்படாதே ஹேமா, என்னோட பிரார்த்தனை அவனோட மனசை நிச்சயமா மாத்திடும். இத பாருங்க, ஹேமா வழிச்சிட்டு போய் கல்யாண விஷயங்களை எல்லாம் கவனிங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன்.